இந்த வாரம் ஃப்ரைடே டாக் வித் ஆர்வில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, கடந்த ஒரு 3 மாதமாக நம்ம வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏஐயில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் இது என்னென்னு பார்த்தோன்னா, தமிழ் மூவியில் நான் பெருசாக வீடியோஸ் கன்ஸ்டண்ட்டாக பெருசாக போட்டதில்லை. ரெகுலராக ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டதில்லை. கடந்த ஒரு 2.5 months தான் இந்த சீரியஸ் ஃப்ரைடே டாக் வித் ஆர்வை லைக் வீக்லி போட்டுட்டு வரோம். ஸோ இது எதால் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐயோட மேசிவ் ஹெல்ப் இருக்குது. இதில் பேச போகிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை வேலிடேட் செக் பண்ணுறது, என்ன பேசலான்றதில் ஒரு இதுக்கு நான் ரொம்ப யூஸ் பண்ணேன் ஏஐ. ஐடியில் எப்படி ரோல்ஸ் இருக்குன்ற ஒரு சீரியஸ் போட்டோம். அண்ட் என்னோடய மற்ற ஹோம் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கிரிக்கெட் ஆப்பு டெவலப் பண்ணேன். எங்கே ஏஐ பெட்டராக இருக்குது, எங்கே நம்மளோட இன்புட் தேவைப்படுது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேசலான்ட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்எல்எம்க்கு வந்துட்டு எல்லாமே தெரியாது. நம்பர் 1, நம்ம வந்து கொஞ்ச நாள் அது கூட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, எதுனாலும் ஏஐட்ட கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துடுது. பட் அது கிடையாது. அது வந்துட்டு நாலேஜ் கட் ஆஃப்னு ஒரு டேட் இருக்குது. அதுக்கு இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு இட் வில் ஆல்வேஸ் டெல். அண்ட் அது அதுக்கே தெரியாது. ஸோ நம்பர் 1, வாட் எவர் ஏஐ சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ட்ரூத் கிடையாது. வி ஹாவ் டு வேலிடேட். இது வந்து நெவர் ட்ரஸ்ட் ஏஐ. ஈவன் தோ யூஸ் ஏஐ மோர் அண்ட் மோர், நெவர் ட்ரஸ்ட் இட். ஆல்வேஸ் வேலிடேட், டேக் அட் யுவர் ஓன் டிசிஷன். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி ரொம்ப ப்ராம்ப்ட் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயந்தான். பட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மட்டுமே கிடையாது. தெர் இஸ் லாட் மோர் திங்ஸ் இருக்குது. அப்புறம் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க, ஹார்னஸ் இன்ஜினியரிங் நிறையா வந்துடுச்சு. ஸோ எனக்கு மெயினாக இப்போ என்னென்னு பார்த்தேன்னா, கான்டெக்ஸ்ட். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணுன்றத நம்ம வந்து ஏஐக்கு கரெக்டாக சொல்லணும். என்ன வேணுன்றதையும் சொல்லணும். ஸோ தட் கரெக்டாக அது புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை கொடுக்கும். ஸோ நமக்கு ஹியூமன் மாதிரி சவுண்ட் பண்ணணுமா அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் உங்களோட இதை கொடுத்து கான்டெக்ஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணணும். அது தேட்ஸ் வாட் மெயின்லி நான் பார்த்தது. ஏஐ யூஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேட்டராக அது வந்து இருந்துச்சு. ஸோ தேட்ஸ் ஒன் திங். நாட் ஜஸ்ட் ப்ராம்ப்ட், கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். பட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியம். ப்ராம்ப்ட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக உங்களால் எல்லாம் கூட பேச முடியும். ஒரு ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டான கான்டெக்ஸ்ட் கரெக்டாக வேலிடேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுன்றது ஒரு மேஜரான சேலஞ்சாக இருந்துச்சு. அண்ட் ஏஐ யூஸ் பண்ணிட்டா இப்போது நம்ம இந்த ஃப்ரைடே டாக் வித் ஆர்வே நம்ம போடுறோம். இது எங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு பார்த்திங்கன்னா, நாலேஜை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுல, அப்புறம் புதுசாக எதாவது இருக்கான்னு வேலிடேட் பண்ணுறதுல, அந்த மாதிரி விஷயங்களில் ஹெல்ப் பண்ணிச்ச ஒழிய என்னோடய திங்கிங்கெல்லாம் எதுவுமே ரிப்ளேஸ் பண்ணல. நான் வந்து நினைக்கிறேனோ அதை தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதை தான் வந்து நான் வந்துட்டு நோட்ஸாக கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஓகே இது வேலிடேட் பண்ணி இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வருதே ஒழிய நாட் மச். அண்டு ஏஐ கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் எடுக்காதீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஆமான்னு போட்டுகிட்டே இருக்கும். எக்ஸலண்ட், ஃபென்டாஸ்டிக், எக்ஸலண்ட் திங்கிங் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எதுவுமே நம்பாதீங்க. இதுக்கெலாம் வந்துட்டு இதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது, ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அதில் யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபிக்கலி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. டோன்ட் அக்ரி டு எவ்ரி திங். நான் சொல்கிறது எல்லாமே ஒத்துக்காத, சேலஞ்ச் பண்ணு, கீப் ஆஸ்கிங் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கேளுங்க. எனக்கு மேசிவாக ஹெல்ப் பண்ணது என்னென்னா, கீப் ஆஸ்கிங் கிளாரிஃபையிங் கொஸ்டின் இஃப் த கொஸ்டின் இஸ் நாட் இது நாட் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கேளு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் எல்லா இதுலையுமே நான் யூஸ் பண்ணேன். ஆஃபீஸில், ஒர்க்கில், எல்லாமே. ஸோ தட் அது வந்து இட் கீப்ஸ் ஆஸ்கிங் மீ பெட்டர் கொஸ்டினை கேட்டு கடைசியாக தென் ஆக்ஷனில் குதிக்குது. இல்லைனா ஒரு கொஸ்டின்லேயே இஷ்டத்துக்கு எதாவது சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் மெயினாக யூ கேன் ஆல்சோ அடாப்ட். அதாவது கீப் ஆஸ்கிங் மீ கொஸ்டின் அன்டில் இட் இஸ் கிளாரிஃபைட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணு, சேலஞ்ச் மீ அந்த மாதிரி கொடுங்க. அண்ட் டோன்ட் ஃப்ளாட்டர் பண்ணாத, அந்த மாதிரிலாம் போட்டிருக்க. ஸோ அது சொல்கிறதெல்லாம் நமக்கு ஜல்லாவே இருக்கும். பட் நம்மளை ஒரு படுகுழியில் தள்ளிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கிறத விட முன்னாடியே வந்து அட்வான்ஸாக நம்ம அதெல்லாம் செட் பண்ணிட்டோன்னா இட்ஸ் லைக் ஒரு ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். லைக் அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஒரு சும்மா ஜாலியாக சாட் பண்ணுறதுக்காக ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வேறு. நம்ம அதை பற்றி பேசலை. வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹவு டு இம்ப்ரூவ், ஹவு டு யூஸ் இட் அஸ் யுவர் அசிஸ்டண்ட், நாட் டு கெட் ஓவர் பை ஒரு கவுன்சிலர் மாதிரி அதை நம்ம பார்க்கல. கவுன்சிலர்னால் அந்த லைக் ஃபிலாசபி அதெல்லாம் அந்த அதுக்கு நம்ம பண்ணல. நம்ம எப்படி படிக்கலாம், எப்படி அதை வந்து ஒரு ப்ரொடக்டிவான அளக்கூட வச்சுக்கலான்றதுக்கு என்னெல்லாம் ப்ராம்ப்ட் மாற்றுறோமோ அப்படி மாற்றிக்குவோங்க. ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு லைக் வேலிடேட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய தெர் ஆர் ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஏஐட்டே கேளுங்க, ஹவு டு ப்ராம்ப்ட் இட் பெட்டர். ஐ வாண்ட் டு லேர்ன் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். எப்படி நான் வந்து கரெக்டாக ப்ராம்ப்ட் பண்ணலாம், என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சொல்லும். அண்ட் கொலன்னு 2 பக்கத்துக்கு அடிக்காத, ஷார்ட்டாக கூட அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இம்ப்ரூவ் த கம்யூனிகேஷன். அண்ட் ஏஐ என்ன டிஃப்ரென்ஸ், எதுக்காக ஹியூமன் தேவைப்படுறோம் அப்படின்னா, வி டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வீடியோ நான் போடுறேன், ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன் எதோனாலும்
ஐ டேக் த ரெஸ்பான்சிபிள். இல்லைங்க நான் ஏஐல கேட்டேன்னா அது வந்து தப்பாக சொல்லிச்சான்னு சொன்னால் தட் இஸ் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? யார் ஒத்துக்குவோம்? நானே ஒத்துக்க முடியாது. ஸோ இதுங்கன்னு இல்லை, லைக் ஈவன் இஃப் யூ ஒர்க்லேயும் உங்களுக்கு வந்து வருது, இல்லை ஏதோ ஒரு இது பண்ணுறீங்கன்னாலும் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். தெர் இஸ் நோ வே டு டூ இட். ஸோ அந்த இதை வந்து ஸோ யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி சீரியஸ்லி. வேலிடேட் பண்ணாமல் எதுவும் கொடுக்காதீங்க, டபுள் கிராஸ் செக் பண்ணாமல் எதுவுமே சொல்லாதீங்க. ஸோ இட் கம்ஸ் அண்ட் யுவர் நேம், நாட் ஆன் ஏஐ. இது ஒரு மெயினான திங்காக வச்சுக்கோங்க. அண்ட் ஏஐ லேர்னிங் வந்துட்டு இட் நெவர் எண்ட்ஸ். நம்ம வந்து ஏஐ லேர்னிங் வந்து போயிட்டே தான் இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணி 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாடல்ஸ்லாம் ஃபேபிள். ஸோ மாடல் மட்டும் வரல, அது ஒரு ஆர்கிடெக்சர் மாறுது, லாட் ஆஃப் அதர் திங்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றது வருது. ஸோ இது எல்லாமே வந்துட்டுருக்கு. நம்மளும் அது கூட லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் இது எல்லாருக்கும் தேவைன்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. பட் இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு ஹேவ் இட் அஸ் நமக்கு ஒரு ஹேபிட் மாதிரி வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் ஏஐ வந்து எல்லாருக்குமே தேவையானது ஒன்றா இருக்குது. ஸோ எந்த டெக்னாலஜி இருந்தாலும் நம்ம ஏஐ டெஃபினெட்லி வி நீட் இட். அதை எப்படி யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் அதுக்கு நம்ம என்ன தெரியணும்னா ஏஐ பேசிக்ஸ் ஏஐ நமக்கு தெரியணும் கண்டிப்பாக. வித்தவுட் நோயிங் எப்படி அது ஒர்க் ஆகுது என்னன்னு தெரியாமல் நம்ம வி ஜஸ்ட் டூ சம்திங் ரேண்டமாக தான் பண்ணிகிட்ருப்போம். இதுக்கு ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ கைஸ் டு கோ லைக் கிளாடில் இருக்குது ஆல்ரெடி ஆந்த்ரோபிக்கோட கோர்சஸ், கிளாட் 101 ஏஐ ஃப்ளூயன்சி. இந்த கோர்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் டெஃபினெட்லி டூ இட். இட் வில் மேசிவ்லி இம்ப்ரூவ் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராம்ப்ட் எப்படி பண்ணுறது, நெக்ஸ்ட் எங்கே போகிறதுன்ற ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளும் வி ஆர் ஆல்சோ கோயிங் டு ஹேவ் திஸ் வீக்லி மீட்டில் நம்ம எல்எல்எம் ஸ்டேரிங் பற்றி பேச போகிறோம். கௌதம் வந்து பேச போகிறார் இந்த சண்டே. ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் ஜாயின் பண்ணுங்கள். யூ கேன் ஆஸ்க். இஸ் ரிசர்ச்சர் ஆக்சுவலி. அவர் வந்து ஏஐ பில்ட் பண்ண ரிசர்ச்சில் இருக்கனால வி மைட் கெட் சம் மோர் இன்சைட்ஸ். அண்ட் எஸ், இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாரத்தில் சந்திக்கிறேன். பாய்.